வணக்கங்களே, மீண்டும் உங்களையே நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் மிக்ஸில் சந்திக்க ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு மார்ச் 8 உலக மகளிர் தினம். ஸோ வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும், நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்கும், நம்மளை சார்ந்தவங்களுக்கும் எல்லாருக்கும், நம்ம நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே விஷஸ் டு எவ்ரி ஒன். ஸோ இது இந்த டாபிக் நான் எப்படி கொண்டு போகிறேன்னு தெரியல. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம பேஜ் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கே தெரியும், இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பேஸ்டு சேனல். ஸோ ஒரு படம் வந்து நார்மலாக மனிதனை வந்து மாற்றோம்னா முடியுமா, அப்படி முடியாதா அப்படின்னா, மீன்ஸ் ஒரு படம் நம்மளை வந்து நன்னிலையும் படுத்தும், தீநிலைக்கும் கொண்டு போகும். கரெக்டுங்களா? ஸோ இதில் நன்னிலைப்படுத்துறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அப்படின்னா நான் படத்தை பார்த்து கற்றுக்கிறேன் அப்படின்னா, ஒரு விமனை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும், எந்த அளவுக்கு பாதுகாக்கணும், எந்த அளவுக்கு அவங்கள வந்து அறவழியில் வந்து நடத்தணும், எந்த வகையில் வந்து அவங்கள வந்து நம்ம என்ன சொல்கிறது, கண்ணியமாக அவங்கள பார்த்துக்கணுங்கிற விஷயங்கள்லாம் வந்து எக்கச்சக்க படங்களில் வந்து காட்டியிருக்காங்க. அட் த சேம் டைம் அதுக்கு ஆப்போசிட்டாகவும் காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு ஹியூமன் இப்படி தான் பார்த்துக்க முடியுது, வில்லன்லாம் காட்டுற மாதிரிலாம் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம வந்து நல்ல விஷயத்தை எடுத்துக்கோமே. ஸோ அப்படி நான் வந்து வளர்ந்து அந்த விதத்தை பற்றி பார்க்க போகிறது தான் இந்த இதில் ஒரு சின்ன ஒரு வீடியோவாக போடலான்ட்டு, விமன்ஸ் டே அதுமா உங்களுக்கு போடலான்ட்டு. மேபி இது விமன்ஸ் டேக்கு நெக்ஸ்ட் டே தான் இது போஸ்ட் ஆகும் வீடியோவாக உங்களுக்கு. ஸோ பட் பரவாயில்ல, பட் ஸ்டில் இதை பற்றி ஒரு விஷயம் பேசலாமே அப்படின்னு தான் அவங்களுக்கு நான் ஆரம்பித்தேன். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் மணியத்திலம் சார், மௌனராகமாக இருக்கட்டும், அவர் எடுத்த பகல் நிலவாக இருக்கட்டும், மௌனராகமாக இருக்கட்டும், அலைப்பாய்தவாக இருக்கட்டும், ஒரு சில படங்கள் அப்படி அவர் கொண்டு வந்த படங்கள் எல்லாமே அதில் வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, மென்மையாக ஹேண்டில் பண்ணிப்பார். ரொம்ப வந்து வல்காரிட்டி இல்லாமல் ரொம்ப மென்மையாக ஹேண்டில் பண்ணிப்பார். ஆனால் அப்படியே அவர் வந்த காலகட்டத்தில் தான் வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் வந்தார். ஒரு பெண்ணை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து தாங்கணும்னு சொல்ல, எந்த அளவுக்கு அவங்களை நம்ம வந்து அணுகணும். தாங்கிறதுக்கும் அணுகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ அவங்கள வந்து எந்தளவுக்கு நம்ம அணுகணும், எப்படி அணுகணும், அவங்கள வந்து எப்படி வந்து அவங்க மனதை கவரணும் அப்படி. ஸோ மனதை கவரணும் இல்லை, நார்மலாக நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து நல்ல வகையில் அணுகுனாவே அவங்க வந்து உங்களுக்கு வந்து அவங்க மனதை நீங்கள் வந்து ஈஸியாக கவர்ந்துடலாம். ஸோ அதுதான் வந்து ஒரு பேசிக் சைக்காலஜிக்கல் திங்ஸ். என்னவோ பேசுகிறேன், டாக்டர் மாதிரிலாம் பேசுகிறேன், எது தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் ஆனால் விஷயங்களை தான். ஸோ அப்படின்னா நீங்கள் கௌதம் மேனன் படம் பார்த்து இது பண்ணிட்டுலாம், அவர் படங்கள் நீங்கள் மின்னலை இருக்கட்டும், வாரணம் இருக்கட்டும், வினய் தண்டியராய் இருக்கட்டும், ஈவன் நிறைய படங்கள் எடுத்தாருங்க. இப்போ ரீசெண்டாக வந்த நீதானே பொன் வசந்தம், அப்புறம் நம்ம கௌதம் சாரோட இப்போ நிறைய அவரோட படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வினய் தண்டியராயா ஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான மூவி வினய் தண்டியராயா. ஈவன் அவர் வந்து ஒரு படம் எடுத்தாவே அதில் வந்து ஒரு பெண் கேரக்டரை வந்து போர்ட்ரே பண்ணுற விதம், காக்காக்காக இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு பெண் கேரக்டர் வந்து போர்ட்ரே பண்ணுற விதமாக இருக்கட்டும், அந்த பெண்ணோட பேராக இருக்கட்டும், ஆராதனா, ஒரு நேம் வச்சா ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்காக தான் இருப்பார். என்ன அறிந்தால், இந்த மாதிரி அவரோட படங்கள் வந்து நம்ம அடிக்கிட்டே போகலாம். ஈவன் இப்போ கடைசியாக வந்து அந்த இணை நோக்கி பாயம் தொட்டா, அதுக்கப்புறம் சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தார் வெண்தளிந்து காடு, எல்லா படத்துலையுமேங்க. அது ஈவன் தோ எவ்வளோ பெரிய வந்து ஒரு ஆக்ஷன் மூவியாக இருக்கட்டும், அதில் காட்டுற ஒரு ஹீரோயின் கேரக்டரோட ரோலை வந்து ரொம்ப கண்ணியமாகவும் ரொம்ப வந்து வல்காரிட்டி இல்லாமல் அவங்கள வந்து எப்படி நம்ம அணுகணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து ரொம்ப வெரைட்டியாக காட்டியிருப்பார். ஈவன் தோ அதில் வந்து அவர் வேட்டை விளையாடல கூட வந்து ஒரு கல்யாணமான பொண்ணை வந்து அவர் மேக்ஸிமம் அவரோட மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஒன்று மேரேஜ் ஆகிருக்கும், இல்லை மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகிருக்கும், அவங்கள வந்து ஹீரோ லவ் பண்ணுற மாதிரி கல்யாணம் பண்ணுற மாதிரி அப்படிலாம் ஒரு சில மூவிஸில் வச்சுருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி படங்களில் வைக்கிறப்ப அவரோட டைலாக்ஸாக இருக்கட்டும். ஸோ அவர் வந்து ஒரு இதில் சொல்லிப்பார், ஒரு இன்டர்வியூ சொல்லிப்பார், நம்ம வந்து எங்கே ஆக்சுவலாக வாழணும்னா பெண்களோட காலில் தான் வாழணும் அப்படிம்பாரு அவர். மீன்ஸ் அதாவது அதில் அவர் சொல்கிற விதங்கள் ரொம்ப புதுமையாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் அது கொஞ்சம் சென்சிபிளாகவும் இருக்கும். லைக் நீங்கள் வினய் தண்டியராயில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கால் பிடிச்சிட்டு இருப்பார். அந்த எதர் அந்த அன்பிற்கும் உண்டோ அடை குந்தால் மன்னிப்பாய சாங்கில் ஓமன பெண்ணில் ட்ரெயினில் பிடிப்பார். அது இல்லாமல் வந்து நிறைய படங்கள், அவரோட கௌதம் மேனன் படங்கள் எல்லாமே வந்து ஒரு காலை பிடிச்சி அந்த ஹீரோயினை வந்து தொடுறதா இருக்கட்டும். ஸோ தப்பான விதத்தில் இல்லை, அந்த ஒரு காதலை வந்து அணுகிற விதம். காதல்லாம் நம்ம வந்து எல்லாமே வந்து கிஸ்ஸு, ஹக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல. அந்த காதல் அணுகிற விதம்னு ஒன்று இருக்குது. அவங்க பெண்களை வந்து அவங்க
நம்ம அணுகிற விதம்னு இருக்குல்ல. ஸோ அந்த விஷயங்களை நான் வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கௌதம் மேனன் வந்து ஸோ ஸ்பெஷலுங்க. ஸோ அவர்கிட்ட நீங்கள் வந்து நிறைய கற்றுக்கலாம். ஒரு பெண்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி அணுகணும், அவங்ககிட்ட என்ன மாதிரி பேசணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இம்மீடியட்டாக கௌதம் மேனன் மூவிஸ் ஒரு லிஸ்ட் எடுங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலையா? பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் ஸ்டில் எடுங்க லிஸ்ட் ஆஃப் கௌதம் மேனன் மூவிஸ் பாருங்கள். அதில் நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். அது இல்லாமல் அவருன்னா இல்லை, நிறைய டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு ஸ்பெஷலாக எனக்கு தாக்கத்தை உண்டு பண்ணது கௌதம் மேனனும் மணிரத்னமும். மணிரத்னம் கொடுத்துருக்காரு. பட் மோர் தென் மணிரத்னம் சார், கௌதம் மேனன் சார் எனக்கு நிறைய தாக்கத்தை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த விமன்ஸ் டே ஸ்பெஷலில் அவரை பற்றி நான் பேசுகிறத ரொம்ப பெருமைப்படுறேன். ஈவன் தோ ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு பையன் கேட்டிருப்பா, அப்படி ஒரு காலேஜ்க்கு இருக்க போயிருக்காரு. அது வந்து அந்த பையன் கேட்டிருப்பா அப்படி, சார் இந்த மாதிரி உங்களோட படங்களில் எல்லாமே வந்து விமன் சென்ட்ரிக் ரோல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக ரொம்ப மென்மையாகவும் அவங்கள வந்து ஈஸியாக அணுகிற மாதிரியும் அவங்கள வந்து ரொம்ப வல்காரிட்டி இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு விதத்தில் கட்டியிருக்கீங்களே, அது எப்படி? அதாவது நீங்கள் வந்து அக்ராஸ் நீங்கள் கலந்து வந்த பெண்களோட வாழ்வியில் மையமாக எடுத்து அதை நீங்கள் அவங்கள வந்து அப்படி போர்ட்ரே பண்ணுறீங்களா எப்படிங்கிறப்ப அவர் சொல்லுவார், எஸ் யூ செட் கரெக்ட். அதாவது அவரோட வாழ்வியலில் அவர் பார்த்த பெண்களோட இதுதான் வந்து அவர் எப்படி நடந்துக்கிட்டாரு, எப்படி நடந்தினார், அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் வந்து ஸ்கிரிப்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ வேற என்னங்க, மோர் தென் தட் இதை பற்றி நம்ம பேசலாம், அவரை பற்றி பேசிட்டே போகலாம். இமீடியட்டாக உங்களுக்கு என்ன கௌதம் மேனன் மூவிஸ்லாம் தோணுதோ மூவிஸ் பாருங்கள். நீங்கள் வேற என்ன விஷயங்களில் வந்து பெண்களை மீன்ஸ் ஆஸ் அ மூவியாக பார்த்து ஒரு மூவியை பார்த்து அதில் வந்து நீங்கள் வந்து எந்த டைரக்டரோட மூவியை பார்த்து நீங்கள் வேந்தீங்க, அது வந்து உங்களை வந்து எப்படி வந்து உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பெண்கள்கிட்ட ரொம்ப மென்மையாக கையாளணும்னு நீங்கள் நினச்சிங்கிறத நம்மளோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் கொடுங்க. அதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அனைவருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி உமன்ஸ் டே விஷஸ் டு எவ்ரி ஒன்ங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் வணக்கங்க.